உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு இது உங்கள் மயிலை மீடியா. நான் உங்கள் மயிலை யாசின், மயிலை கமருதீன். அண்ணா, இப்போ நடிகர் விஜய் வந்து அரசியல் களத்தில் குதிச்சு பெரிய அளவுக்கு மாஸ்க் காட்டிட்டு வராப்புல. ஆமாம். இவருடைய அரசியல் வருகை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு பகிர்ந்துக்குங்க. அதாவது விஜய் வந்து 2 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டாரு. அப்போதிருந்தே அவர் வந்து கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. கட்சி கொடினா அந்த அவங்களுடைய ரசிகர் பண்ற கொடியை ஆரம்பிச்சு எல்லாம் இது பண்ணி அவங்க ஒரு அரசியலுக்கு நான் வருவேன்னு அவர் சொல்லிட்டாரு. தாவேக்காவே இப்போ அவங்க வந்து 2 வருஷத்துக்கு போய் தொடங்கிட்டாங்க. அப்போ அந்த சூழல்ல அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸ், ரசிகர் பட்டாளம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வலுவாவே இருந்துச்சு. அந்த வலுவா இருந்த காரணத்தினால அவருக்கு வந்து அரசியல் செய்யறதுக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு மாஸ் காட்டணும்ல, ஒரு கூட்டம் கூடணும்ல. கூட்டம் இல்லாம அரசியல் இல்லை. அரசியலுக்கு பேசிக்கே என்னன்னு சொன்னா கூட்டம் தான். ஒரு வியாபாரம் பண்ணா சரக்கு அவசியம் இல்லை. எந்த கடையா இருந்தாலும் சரக்கு இல்லாத கடையில வியாபாரம் பண்ண முடியுமா? வியாபாரமும் வராது, கஸ்டமரும் வர மாட்டாங்க. காலி கடையை பார்த்தா எவனும் வருவானா? அந்த மாதிரி கூட்டம் தான் ரொம்ப மெயின். அந்த கூட்டம் அவர்கிட்ட இருந்துச்சு, ரசிகர் கூட்டம். ரசிகர் வந்து பொதுவாக வந்து இப்ப சினிமா துறையிலிருந்து வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யும். ஆமா ஆமா, சினிமா துறையில வரவங்களுக்கு எல்லாருக்கும். விஜயகாந்த் வந்தாரு, அவரும் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை வந்து கூட்டம். இப்படி நடிகர்களுடைய வரலாறுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எந்த நடிகர்லாம் அரசியலுக்கு உள்ள வர்றாங்களோ அவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செஞ்சு. ஆமா ஆமா, அதாவது எல்லாருக்குமே கூட்டம் இருந்துச்சு, அதை நம்ம மறுக்க முடியாது. பொதுவா அரசியல் விமர்சகர்கள், பார்வையாளர்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, இது நம்மளுடைய கருத்து இல்ல. எம்ஜிஆர் வந்து அரசியலுக்குள்ள வரும் பொழுது எந்த அளவுக்கு அந்த அவருக்குடைய ரசிகர் பட்டாளம் எந்த செல்வாக்கு இருந்துச்சோ அதுல பாதி அளவாவது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எம்ஜிஆர் அளவுக்கு இல்லாட்டாலும் அந்த ஒரு பாதி அளவு இருக்கு. அதே மாதிரி இவர் அந்த ஓட்டு பிரிக்கிற சதவீதத்தை வந்து பொதுவா அரசியல்வாதிகள் சொல்லும் போது, அந்த அரசியல் ஆய்வாளர்கள் மற்றவங்க அந்த கருத்தை வந்து கணிக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, இவர் குறைஞ்சது 15% ஓட்டை பிரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு மீடியா மாத்திரம் இல்லை. இவங்க நியூஸ் 7 வந்து ஒரு இது எடுத்திருந்தாங்க. அதுல அவங்க கிட்டத்தட்ட அவங்க கொஞ்சம் அதிகமாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்தியா டுடே ஒரு சர்வே எடுத்திருந்தது. அவங்க வந்து திமுக தான் திருப்பி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னவங்களே வந்து 15% ஓட்டை விஜய் வாங்குவாரு. ஆமா, அப்படின்னா வந்து மீடியாக்கள்லாம் வந்து இப்ப எந்த கட்சி இதுல இருக்குதோ அந்த ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா தான் பெரும்பான்மையான மீடியாக்கள் வந்து செயல்படும். அப்படிப்பட்ட மீடியாவில் ஒன்னே வந்து விஜய் 15% ஓட்டு வந்து வாங்குவாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஆமா, கரெக்ட். அதாவது 15% ஓட்டோடய ஒருத்தர் உள்ளக்க வந்ததா இதுவரை தமிழக அரசியலே நிகழல. ஏன் வந்து இன்னைக்கு குறைச்சி இவரை வந்து சில பேர் மதிப்பிடுறத நாம ஏன் தவறுன்னு சொல்றோம்னு சொன்னா, இந்த 15% ஓட்டோட யார் வந்தா? சீமான் வரும்போது வந்தாரா? இல்ல. அவர் வந்து எவ்வளவு எடுத்துட்டு வந்தாரு? 1.5% தான் அவர் ஆரம்பத்துல வாங்கினாரு. ஆரம்பத்துல ஒரு தேர்தலில் நிற்கும் பொழுது அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் தேர்தலுக்கு வந்தார். எடுத்து தேர்தலுக்கு வரல, அப்புறம் தான் ஒரு தேர்தலில் இறங்கினாரு. அப்போ அவர் வாங்கின ஓட்டு முதல் தேர்தலை வாங்கினது 1.5% தான். அதுதான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி என்ன ஆச்சு, உங்களுக்கு வந்து இப்போ வந்து 8% இருக்கு. ஆனா எடுத்ததுமே 15% வந்தது யாருன்னு பார்த்தா விஜய் தான் வந்து இந்த சதவீதத்துல வந்திருக்காங்க. அதனாலதான் ஒரு தேர்தல்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்றது. அது நமக்கு விஜய் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் வேற விஷயம். விஜய் நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அவருடைய அரசியல் பாதை சரியா தவறா அதெல்லாம் வேற விஷயம். அவருக்கு என்ன ஆதரவு இருக்கு அதை வந்து நம்ம என்னது உள்ளபடி ஏத்துக்கிறது தானே சரியா இருக்கும். இல்ல விஜய்க்கு ஒண்ணுமே இல்ல, அவரு 10 ஓட்டு கூட வாங்க மாட்டாரு, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னா அது வந்து சரியான ஒரு இதா இருக்கு. அது வந்து ஒரு அரசியல் பார்வையா போயிடும். ஒரு மத்த கட்சியில யாராவது தீவிரமா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க பார்க்கிற பார்வையாக அது மாறிடும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அவருக்கு உள்ள என்னவோ அதை நீங்க வந்து சரியா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த எதிர்கட்சிகள் என்ன செய்ய முடியும், அவருக்கு எதிராக இருக்கிறவங்க சரியாக அரசியல் செய்ய முடியும். அப்ப இந்த தேர்தலில் வந்து ஒரு பெருவாரியான வாக்குகளை வந்து விஜய் வந்து பிரிப்பாரு அப்படிங்கறத நீங்க திட்டவட்டமா சொல்றீங்க. ஆமா, திட்டவட்டமாண்டா இதுல எப்படின்னா, இது வந்து கணிப்படியே வெளியாகுது. அது மாத்திரம் இல்ல, நம்ம கண் கூட பாக்குறோம்ல. இப்ப நம்ம ஏரியாலேயே நம்ம பசங்க நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கிறோம். நம்ம சுத்தி வாழ்றாங்க இல்ல அந்த வயசு பசங்க, நம்ம ஏரியாக்குள்ள இந்த சண்டு பொந்துல இருக்கிற பசங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். விஜய் வந்த அப்பவுமே எல்லாம் போஸ்டர் ஓட்டிட்டாங்க, கொடி கட்டிட்டாங்க, தண்ணீர் பந்தல் வச்சுட்டாங்க, எல்லாம் நம்ம ஏரியால பண்றாங்க. இது இல்லாம என்னுடைய கடையிலேயே வந்து இந்த விசில் சின்ன அறிமுகமாச்சுல, அப்போ வந்து வரிசையா விசில கேட்டுக்கிட்டே இருந்தாங்க.
விசில் இருக்கா விசில் இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணாங்க அந்த பசங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, வந்த ஆளுங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நானு ஏதோ கஸ்டமர் விசில் அடிக்க கேப்பா, விசில் தானே சின்ன பொருள் தானே, ஒரு 5 ரூபா ஐட்டம், அதெல்லாம் நான் சின்ன ஐட்டங்கள்லாம் விற்க மாட்டேன். ஏன்னா சின்னதுன்னா என்ன செய்வாங்க, கடைக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு விசில் தெரியல. இல்ல விசில் தெரியும், அதுக்கு முன்னாடியே அவன் கேட்க ஆரம்பிச்சுட்டான். விசில் தான் இங்க அறிவிக்க போறாங்கன்றத அவங்க கணிச்சு விசில், சரி விசில் இருக்கா, ஒருத்தன் வந்து 100 விசில் வேணும்னு சொல்லி வந்தான், ஒருத்தன் 3 டஜன் விசில் வேணும்னு சொல்லி வந்தான். அப்புறம் நான் சொன்னேன், எப்பா விசிலே பஜார்ல இல்ல, வேணா உன் தலைவரை போய் சைனாக்கு அனுப்பி அங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்ல, அங்கதான் விசில் இருக்குன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு அந்த விசில் மோகம் அவங்க அந்த சின்னத்தை அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சுறாங்க, அவங்க பரப்புறாங்களோ இல்லையோ, எதிர்கட்சிகள் வந்து அவங்க ஆப்போசிட் பார்ட்டிகள் வந்து பரப்பிடுறாங்க. அப்ப இந்த மாசு, விஜயனுடைய மாசு வந்து இப்ப அவர் அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அந்த கரூர் சம்பவம் மட்டும் நடக்கல அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் பெரிய அளவுக்கு ஒரு மாசு காடும். அந்த கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி அவருடைய மாசு வந்து குறைவதாக பெரும்பாலும் பேசிக்கிறாங்க. இது சம்பந்தமா என்ன நீங்க நினைக்கிறீங்க? கரூர் சம்பவம் வந்து ரொம்ப ஒரு துர்பாக்கியமான சம்பவம், அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தி இருக்கு, அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரு அந்த சம்பவத்துல வந்து அதை சரியா எதிர்கொள்ளாம அங்கிருந்து ஓடி வந்ததுக்கு அவர் 1008 காரணத்தை சொன்னாலும் அது எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மக்கள் மத்தியில எடுபடாது. என்னதான் வந்து இந்த மாதிரி ஒரு 40 பேருக்கு மேல அவர் இருக்கும் போதே 30 பேர் இறந்துட்டாங்கன்னு அவருக்கு செய்தி வந்திருக்கு, அது அவரே சொல்றாரு. நான் இருக்கும் போதே எனக்கு 30 பேர் இறந்துட்டாங்க செய்தி வந்துச்சு, அந்த பதட்டத்துல நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம என்னுடைய ஆலோசகர்லாம் எப்படியாவது தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததுனால நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நாங்க போறதுக்கு ட்ரை பண்ணோம், எங்களுக்கு வந்து அனுமதி கிடைக்கல, அது இதுன்னு என்னென்ன காரணமே சொல்றாங்க. ஆனா அந்த காரணங்கள்லாம் மக்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளப்படாது. மக்கள் மத்தியிலனா அந்த வெகுஜன மக்கள் அனைவரும் இருக்காங்களா, அவங்க என்ன ஒரு உன்னுடைய கட்சிக்கு வந்த மக்கள்ல சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அவருடைய கருத்துக்கள் வந்து எடுபடாது. அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் நியாயமாகவே இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அந்த துயரம் சம்பவம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா நடுநிலையா சிந்திக்கக்கூடிய கட்சி பாகுபாடு இல்லாம ஒருத்தர் நடுநிலையா ஒரு அரசியல பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நடுநிலையாளர்கள் தானே அந்த இது வெற்றியை தீர்மானிக்கிறாங்க. திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ இவங்கெல்லாம் தீர்மானிக்கிறது, எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நடுநிலையா ஒருத்தர் என்ன செய்வான், ஒரு 20% பேர் அப்படி பராக் பாத்துக்கிட்டு இருப்பான். திருவிழா கடைக்கு போனா பொருளை வாங்கலாமா வானாமா, காசு இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பராக்கு பாத்துக்கிட்டு இருப்பான் அரசியல. அந்த பிராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கவன் என்ன செய்வான், கடைசி நேரத்துல அவன் மனசுல மாறுதல் வந்து என்ன செய்வான், ஒரு 20% இந்த கட்சிகளுக்கு விழுவோம். அதுலதான் வெற்றி தோல்வியே பெரும்பாலும் நிர்ணயிக்கப்படுது. ஏன்னா கட்சிகளுடைய இதை வச்சுலாம் பெரும்பாலும் இது பண்றது இல்லை, அவங்களுக்கு சரியான அந்த ஓட்டு வந்துடும். திமுக ஒரு 40% ஓட்டு இருக்குன்னா அது அவங்களுக்கு அந்த கூட்டணியோட சேர்த்து வந்துடும். அதிமுக ஒரு 35-38 ஓட்டு சதவீதம் தான் வந்துடும். இந்த பிராக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு அரசியல் நடுநிலையா, இவன் டக்குன்னு மனம் மாறி அவங்களுக்கு போடலாம்பா இல்ல இவங்களுக்கு போடலாமா சொல்லி ஒரு முடிவு எடுத்தானா அந்த தேர்தல் தான் அப்படியே கணிக்க முடியாத அளவுக்கு தலைகீழா போயிடும். அப்ப அந்த லெவல்லயே வந்து நம்ம விஜய பார்க்க வேண்டியதா இருக்கு. இவங்க இப்ப வந்து இந்த 15-20% ஓட்டுகளை பிரிக்கிறதுனால அவர் வந்து ஒரே தொகுதியில 15-20 சீட்டு அந்த சதவிகித ஓட்டுகளை பிரிக்கல. ஒரு சில தொகுதிகளை சென்னை மாதிரி இருக்கக்கூடிய நகரங்கள் இருக்குல்ல, நகர்ப்புற தொகுதிகள், சென்னை கோவை இந்த மாதிரி நகர்ப்புற தொகுதிகள்ல அவர் வந்து சில தொகுதிகளில் வந்து சென்னைனா சென்னை மாத்திரம் இல்ல, திருவள்ளூர் காஞ்சிபுரம் அது இதுன்னு சுத்தி இருக்குல்ல, நான் 5 மாவட்டங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன், 4 மாவட்டம். இந்த மாவட்டங்கள்ல அவர் வந்து பெருவாரியா என்ன பண்றாரு, அந்த ஓட்டுகளை வந்து எடுக்கிறார். அப்படி எடுக்கும்போது குறிப்பா என்ன சொல்றாங்க, ஒரு 4 தொகுதி வந்து விஜய் வந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. ஒண்ணு வேளச்சேரியிலே அவர் போட்டியிடுவார்ன்ற அளவுக்கு வருது. வேளச்சேரி கருத்து கணிப்புல பார்க்கும் பொழுது அங்கே வந்து விஜய் இது லீடிங்ல இருக்கு, வேளச்சேரியை அவர் தேர்ந்தெடுப்பாரு, அங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது. அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு பார்க்கும் பொழுது சென்னை நகர்லயே அவர் குறைஞ்சது 3 தொகுதி 4 தொகுதியை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அது எதை வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த இளம் ஓட்டுகள், வயசு பசங்க ஓட்டுகள் சில தொகுதிகள் அதிகமா இருக்கும்ல. இப்போ நீங்களே அன்னைக்கு சொன்னீங்க ஓட்டு போடணும் விஜய்க்கு போடணும்னு சொல்லியே பெரும்பான்மையான மக்கள் சொல்றாங்க, இந்த இளவட்டங்கள் எல்லாமே சொல்றாங்க விஜய்க்கு வந்து அது அவர் நல்ல செய்யறோ கெட்ட செய்யறாரோ என்னுடைய ஓட்டு விஜய்க்கு தான். ஆமா, கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணே வந்து சொல்றாங்களே, என் குழந்தைய நான் பறி கொடுத்து என் விஜய் வந்து பார்க்க வச்சுச்சு என் குழந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த அளவுக்கு தீவிர வெறியா வந்து அந்த இளைஞர் பட்டாளம் வந்து இருக்குது. அப்படி இருக்கு சூழல். இப்ப நம்ம யதார்த்தமான நிலை இதுதான். இப்ப நீங்க சொன்னதுலயே பார்க்க போனா, குழந்தை இறந்தது அது எவ்வளவு பெரிய விஷயம். 10 மாசம் சுமந்து கடுமையான வழியில பெற்ற ஒரு பிள்ளைய, அத என் பிள்ளை இறந்ததுனாலதான் நம்ம விஜயை பார்க்க முடியும், எனக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்றா. இந்த ஜனங்களை நம்ம வந்து சொல்லக்கூடியதை வந்து பார்க்கும் பொழுது
நமக்கு வந்து இந்த ஜனங்களுடைய மனநிலை என்னன்னே புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் மேல அவங்களுக்கு புள்ளைய விட அவர் வந்து பெருசா போயிட்டாரு. சரியா? இது அப்பவே சில மீடியாக்களை கண்டிச்சாங்க. பெருசா போயிட்டாங்க, புருஷனோட பெருசா போயிட்டாரு. எல்லார் மேலேயும் அவர் வந்து பெருசா நிக்கிறாரு. இது வந்து இயற்கை தான். எம்ஜிஆர் ஆள்ற காலத்துல கூட எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்க போது பெண்கள் வந்து அப்படிதான் இருந்தாங்க. எம்ஜிஆர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அவருடைய சிந்தனையில தான் இது பாகவதர் காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. அது அரசியல பாக்குறவங்க, சினிமாவை பாக்குறவங்களுக்கு தெளிவாக தெரியும். பாகவதர், எம்ஜிஆர், விஜய் வரும்போது இந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ், அது லேடிஸ் ஜென்ஷன் இல்லாம அந்த மாதிரிதான் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் பல அரசியல்ல பல்வேறு விஷயங்களை தொகுத்து பார்ப்போம். நம்ம இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகள், மொத்தம் இவங்க மேல உள்ள குற்றச்சாட்டு என்ன, அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி என்னன்னு இப்படி எல்லாம் நம்ம பகுத்தாய்ந்து பார்ப்போம். பாக்குறவங்க ஒரு பகுதி. ஆனா வந்து எதையுமே பார்க்காம என்னுடைய தலைவன், என்னுடைய சூப்பர் ஸ்டாரு, அவருக்கு ஓட்டு போடுறது எனது பாக்கியம். யாருக்கு? விஜய்க்கு ஓட்டு போடுறது எனது பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய லெவல்ல தான் இன்னைக்கு அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தீவிரமா இருக்கிறாங்க. அப்போ அந்த காட்சிகள்லாம் இருக்கிறதுனால இவர் வந்து பல தொகுதிகள்ல வந்து ஓட்ட பல்கா பிடிக்கிறார். வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காண்டி நிறைய புதிய வாக்காளர்கள் வந்து உருவாக்கிறாங்க. இது வரைக்கும் பல ஆண்டுகாலம் ஓட்டு போடாதவங்க விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே 18 வயசு ஆனவங்க முதுமையான காலத்துல ஓட்டே கார்டு இருக்கும், ஆனா ஓட்டே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காகவே வந்து நிறைய பேர் இன்னைக்கு முன்னாடி வர்றதை நம்ம பாக்குறோம். அப்ப அந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நிதர்சனமா பார்த்துட்டு இருக்கிறோம், கேள்விப்படுறோம். நம்ம அந்த மக்கள் மத்தியில் தானே வாழ்றோம். இப்ப நம்ம 2 பேரும் சாதாரண ஆட்கள் தான். நம்ம 2 பேரும் பெரிய கார்ல போயிட்டு ஏசி வீட்டுல வாழ்ந்துகிட்டு நம்ம தனியெல்லாம் இல்லை, நம்ம மக்களோட மக்களா இருக்கோம். என்னை விட நீங்க இன்னும் மக்களோட அதிகமா நெருங்கி இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வந்து அதிகமாவே தெரியும். அப்ப மக்கள் மனநிலை இப்படிதான் இருக்கு. இதை வந்து சில பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. சில பேர் புரிஞ்சுக்காம விஜய் ஒண்ணுமே ஓட்டு வாங்க மாட்டான், 2% ஓட்டு தான் வாங்குவாரு, அப்ப ஒரு சீட்ல கூட ஜெயிக்க மாட்டாரு, இப்படி எல்லாம் வந்து அந்த கட்சி இதுல இருக்கிறவங்க அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிதர்சனத்தை உணராத ஆட்களா இருக்காங்க. எப்பவுமே எதுவா இருந்தாலும் சரி லைஃப்ல அதான் சொல்லுவாங்க, உன்னுடைய எதிரியை வந்து நீ வந்து சரியா கணிச்சாதான் நீ வெற்றி பெற முடியும். எதிரியுடைய பலம் என்னன்னு உணர்ந்து வைக்கணும். நீ உணராம அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ கம்மியா குறைச்சி மதிப்பிட்டனா அது நீ களத்துல இறங்கும் போது தோல்வியா தான் அமையும். இன்னைக்கு அப்படிதான் வந்து சில பேர் நம்ம ஆட்களே ரொம்ப பேருக்கு விஜயோடைய பலம் என்னன்னே தெரியல. என்னன்னு தெரியலன்றது அந்த கட்சியுடைய அந்த கட்சி மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் அவங்கள வந்து மறைக்குதா இல்ல என்னன்னே நம்மளுக்கு தெரியல. ஆனா விஜய்க்கு போதுமான இது இருக்கு. அவர் வந்து இந்த தேர்தல்ல நான் முதல்வர் ஆவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதை யாருமே நம்ப மாட்டாங்க. யாருமே நீங்க நம்புவீங்களா? இல்ல, நம்ப முடியாது, நம்ப மாட்டீங்க. அதுக்கான உழைப்பு, அதுக்கான இதெல்லாம் இன்னும் நிறைய, அதுக்கான காலகட்டங்கள் நிறைய இருக்கு. யாருமே அரசியல் களத்துல பூந்தவனே முதலமைச்சரான சரித்திரம் கிடையாது. சரித்திரம் கிடையாது. அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்கு. எம்ஜிஆர் இருக்கு. எம்ஜிஆருக்கு இருக்குன்னு சொன்னா அவர் ஆல்ரெடி நீண்ட காலமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த படங்களும் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பெரும்பாலும் அரசியல் பேசிக்கான படங்கள். விஜய் நடித்த படங்களோ அவருடைய படங்களும் என்னன்னு சொன்னா, இப்ப எம்ஜிஆர் வாழ்ந்த காலகட்டங்கள்ல வந்து இந்த அளவுக்கு கட்சிகள் இருந்தாலும் கூட இப்ப அந்த கூட்டணி கட்சிகளுடைய அந்த ஆதிக்கம் வந்து அந்த காலத்துல நிறைய இருந்துச்சு. அதனால ஒரு பெரிய சாத்தியம். இன்னைக்கு வந்து நிறைய கட்சிகள் வந்து புதுசா வந்திருக்கு. அதாவது எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் வந்து 3-4 கட்சிகள் தான் அப்ப போல வச்சு. ஒண்ணு வந்து திமுக இருந்தது, இவர் கட்சி ஆரம்பிக்கல. காங்கிரஸ் வெயிட்டா இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெயிட்டா இருந்துச்சு, முஸ்லீம் லீக் வெயிட்டா இருந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல முஸ்லீம் லீக் வந்து 17 தொகுதி 18, 20 இந்த மாதிரி ஜெயிச்சுக்கிட்டு. அது எவ்வளவு இடங்களை வாங்குச்சுன்னு சொன்னா 30-35 சீட்டு வாங்கி அதுல 17, 18, 20 இந்த ரேஞ்சில முஸ்லீம் லீக் காகித மில்லத் சாப் வந்து அவங்களுடைய கட்சி அந்த ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரியா? இவ்வளவு ஒரு பலமான ஒரு சில கட்சிகள் இருந்தாலும் 4-5 கட்சிகள் இருந்தாலும் 4-5மே பலமிக்க கட்சியா இருந்துச்சு. அதுதான் எம்ஜிஆர் காலத்துல உள்ள அந்த அறை. இப்ப வந்து கொச்சன்னு நிறைய இருக்குல்ல, 2%, 1% வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏக்கு 2 எம்எல்ஏக்கு எல்லாம் போய் தொங்கிக்கிட்டு இந்த காட்சி எல்லாம் அப்ப இல்ல. அப்ப எல்லாருமே பலமா இருந்தாங்க, எல்லாருமே மெஜாரிட்டியா இருந்தாங்க. என்ன அப்ப அந்த சூழல்ல இப்ப வந்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய கட்சிகள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டணியில போய் எல்லாரும் ஐக்கியமாகிறாங்க. அதோட அப்படியே மிங்கில் ஆகி அதோட அப்படியே கரைஞ்சு போயிடுறாங்க. புரியுதா? இந்த சூழல்லாம் இன்னைக்கு இருக்கு. அந்த கூட்டணியோடைய அதோடைய தொங்கு சதம் மாதிரி இவங்களும் என்ன செய்யறாங்க, அதோடய ஆயிடுறாங்க அப்படியே. அது இப்ப முஸ்லீம் லீக்லாம் டிஎம்கே சிறுபான்மை அணி மாதிரி ஆயிடுச்சுல்ல. ரொம்ப காலமா அங்கேயே கடந்துட்டாங்க. வேற வழியும் இல்லை அவங்களுக்கு. அதுல கிளம்புனாங்கன்னா திருப்பியும் அவங்க உடைச்சிருவாங்க. ஏற்கனவே அவங்கள பல தடவை உடைச்சாச்சு, 10-12 தடவை அவங்கள சுக்குநூறா நிறைய உடைச்சாச்சு. இனிமே ஒருவேளை டிஎம்கேல இருந்து எதுக்காவது ஒரு பிரச்சனையில கிளம்பி வராங்கன்னு வச்சுங்களேன், அந்த நேரத்தை என்ன செஞ்சிருவாங்க, பிடிச்சி உடைச்சிருவாங்க.
அதனாலதான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, வேற வழி இல்லப்பா, ஆமா வெளியே போனா உடைச்சிருவாங்கப்பா, நம்மளுக்கு எதுக்குப்பா வம்பு, இங்கேயே கடந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அங்கேயே கிடக்குறாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு அரசியல் பார்வை. அதே மாதிரி விஜய்க்கு வந்து இப்ப நம்ம நல்லா சிந்திச்சு பார்த்தா தெரியும், அவரு பெருசா கூட்டணிக்கெல்லாம் ஒரு பெரிய இது பண்ணல, ஒரு முஸ்தீப்பு பண்ணல. மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இவர் வந்து கூட்டணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க தனித்தே வந்து போட்டிட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கனவா இருக்குது. கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு எந்த கட்சியும் அவர் அழைக்கல. முதல்ல வந்து அவரு சொன்னது வந்து என்ன சொன்னாரு, கூட்டணி கட்சிகள் வந்தா நாங்க வந்து உரிமை கொடுப்போம், சம உரிமை தரும், ஆட்சியில பங்கு கொடுப்போம், ஆட்சியில பங்கு கொடுப்போம் சொன்னது எதுக்குன்னு சொன்னா, அந்த டிஎம்கே உடைய கூட்டணியில இருக்காங்கல்ல அவங்கள காபரா பண்ணி விடுறதுக்கு, அங்க குழப்பி விடுறதுக்கு, பிரிக்கிற வேலை, புரியுதா? அதை பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாரு, அவர் ஒதுக்கிட்டாரு. அது இப்போ நல்லா வேலை செய்யுது, அது இப்போ நல்லா வேலை செய்யுது. இதனாலதானே எல்லாருமே அங்க வந்து காங்கிரஸ்ல இருந்து பிசிகால இருந்து பல கட்சிகள் வந்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு எங்களுக்கு அதிக தொகுதியை கொடு, எங்களுக்கு வந்து அமைச்சரவையில ஆட்சியில பங்கு கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து அங்க உள்ளுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குது. அது விஜய் ஏற்படுத்திய தாக்கம். அது ஆரம்பத்துல அவர் சொன்னார்ல, நாங்க வந்து ஆட்சியிலையும் பங்கு கொடுப்போம், எங்க கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நாங்க சரியான முறையில் நடத்துவோம், அது இதுன்னு அவர் வந்து முதல்ல அதை தான் வச்சு பேசினாரு. அதுதான் இன்னைக்கு வந்து தீயா பத்திக்கிட்டே எரியுது. டிஎம்கே கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து அது கூட்டணிக்குள்ள மிங்கிள் ஆகல. பல்வேறு பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சமீபமா கூட ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. ஏற்கனவே ஒரு ராகுல் கிட்ட போயிட்டு டெல்லியில ஒரு பேசிட்டு வந்தாங்க. திருப்பியும் அந்த பஞ்சாயத்து இடங்களை இங்கே ஒரு 2 அணியா இருந்துட்டு, ஒரு திமுக அணியாகவும் இன்னொன்னு வந்து விஜய் பக்கம் போகணும்னு ஒரு அணியாகவும் 2 பேரும் முட்டி போதிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறதுக்கு ராகுல் வந்து அவரை எவ்வளவு ட்ரை பண்றாரு, இவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தாங்க. இவங்க நடத்தி முடிக்கக்குள்ள தேர்தலே வந்து முடிஞ்சிடும் போல அந்த நிலைமையில இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து டிஎம்கேக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவா இருக்குன்னு சொல்லி இப்ப உள்ள சூழல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு அந்த பிரச்சனையே இல்லை. அவர் வந்து என்ன செய்யல, கூட்டணி பலத்தை வந்து அவர் எதை எதிர்பார்க்கவே இல்லை. டிஎம்கே வெறுப்பேற்றணும், அவங்ககிட்ட ஒரு கழகத்தை மூட்டி விடணும், அதுக்காண்டி அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே நாங்க வந்து ஆட்சியில பங்கு தருவோம் அப்படின்னு சொன்னாரு. சொல்றது வந்து இப்ப பத்திக்கிட்டு எரியுது இல்ல, இவர் பாட்டுக்க சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தனித்துதான் நிக்க போறாரு போல. நம்மளுடைய வெளிப்பார்வைக்கு எந்த கட்சியும் அங்கே போற மாதிரியே தெரியல. அது கடைசியா ஏதாவது 1-2 கட்சி போனா போகலாம், அது நம்மளுக்கு தெரியல. ஆன வரைக்கும் அவர் தனியா நிற்பாரு. அவருடைய இந்த இப்ப உள்ள சூழலுக்கு உள்ள நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பல்கான ஓட்டை பிரிக்கணும். 15-20% அவருடைய எய்மா இருக்கு. அவங்க சொல்றது 30% சொல்லிட்டு இருக்காங்க. தாவேக ஆட்கள் வந்து எவ்வளவு சொல்றாங்கன்னு சொன்னா 30% சொல்றாங்க. நாங்க 30% வாங்குவோம், அதை ஜெயிச்சிருவோம். பொதுவாக வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே ஆர்வ குழல்ல சொல்றதுதான். அது நடுநிலையா சிந்திக்கு பார்க்கும்போது ஒரு 10-15% ஓட்டுகளை வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அந்த நீங்க ஆர்வ கோளாறுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு இது ஞாபகம் வருது. நம்ம அந்நியார் இருக்காங்கல்ல, தேமுதிக அந்நியார் அவர்களே வந்து என்ன சொல்றாங்க, கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாங்க. இதுல இப்ப உங்களுடைய நிலை மாறிடுச்சு. அதாவது பரவாயில்லையே, நாங்க ஆட்சியை பிடிப்போம் அவங்க சொன்னாங்க. ஆட்சியை பிடிப்போம்னு சொன்னது, அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய துணை இல்லாம யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு. அப்போ விஜய்க்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவர் பாட்டுக்கு பசங்களை வந்து அவங்களுடைய வாலிப பசங்களை அவங்க வந்து அடிப்படையில வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் 200 மாவட்டங்களை அதிகரித்து இருக்காரு. அந்த வேலைகளை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய எய்ம் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவா தெரியுது. கண்டிப்பா ஒரு முதல்வராக ஆக முடியாது, அது நம்ம எல்லாருக்கும் அது தெரியாது, அவருக்கே தெரியும். அவருக்கு ஒரே தேர்தலில் முதல்வரான சரித்திரம் வந்து 1-2 பேருக்கு தான். அது அவங்க ஏற்கனவே சினிஃபீல்டுல அவங்க பெரிய லெவலில் கோல் வச்சு அரசியல்ல அப்பயே பங்கு பெற்று வந்ததுனால இப்போ பலமான கட்சிகள் இருக்குல்ல, டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கே கூட்டணியும் பலமான கூட்டணி. அந்த கூட்டணிக்கு முன்னாடி இவர் முதல்வரெல்லாம் ஆக முடியாது. என்ன இவருடைய எய்ம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15-20% ஓட்டை பிரிச்சுட்டா அடுத்த தேர்தல் தான் அவர் எய்ம். அடுத்த தேர்தல்ல அவரை வந்து எல்லாரும் தங்க தட்டுல வச்சு தாங்குவானுங்க. எல்லா கட்சியும் 2 பெரிய கட்சியும் தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க. அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தலில் வந்து தெரிஞ்சிடும். ஆமா, கன்ஃபார்ம் ஆயிரும். இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டா, இப்போ பொதுவாவே தாவேக்காரங்க யார் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட எவ்வளவு பலம் இருக்குன்றது, அவங்க நம்ம நிறைய காயின்ஸ் கையில வச்சுக்கிட்டு இந்த காயின்ஸ் எவ்வளவு சொன்னா யாராலையும் சொல்ல முடியாது. அந்த நிலைமை தான் இப்ப அவங்க இருக்கிறாங்க. அவங்க பலம் என்னன்னு தெரியாது. இந்த தேர்தல் வந்து என்ன செஞ்சிடும், அது விரிச்சு காட்டிடும். ஒண்ணு 15-20% கூட இருக்கலாம், இல்ல அதை விட கம்மியா இருக்கலாம், கூட இருக்கலாம். 2 கட்சிகளுக்கும் அவங்க பாதிப்பை ஏற்படுத்தலாம். திமுகவுக்கும் ஏற்படுத்தலாம், அதிமுகவுக்கும் ஏற்படுத்தலாம். இதனால வந்து என்ன ஆகும், அவங்களுடைய ஜெயிக்கிற சதவீதம் குறையும். திமுகவுக்கும் குறைய வாய்ப்புண்டு, அதிமுகவுக்கும் ஒரு குறைய வாய்ப்புண்டு. ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்படலாம்ன்றதா ஒரு நிச்சயமான ஒரு கருத்தா இருக்கு. அந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு சொன்னா, அந்த நேரத்துல தேர்தல் முடிவுகளை இவங்க ஒரு 10-15 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, தாவேக்கா ஏதோ ஜெயிச்சிருக்கு,
இல்ல ஒரு 10 சீட்ல ஜெயிச்சிருக்கு. அந்த 10 சீட்டு தான் இந்த 2 கூட்டணிக்கு தேவைப்படுது. அந்த மாதிரிலாம் வரும்ல. அந்த 10 சீட்டு தேவைப்படும் பொழுது இவங்க வந்து என்ன செய்யலாம், மிகப்பெரிய பதவிகளை கேட்டு அந்த பக்கம் போறதுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு. இப்பதான் நாங்க எந்த கூட்டணிக்கு சேர மாட்டேன், தேர்தலுக்கு முன்னாடி அவர் வந்து பெருசா ஒரு கூட்டணி பத்தி பெருசா இது பண்ணல. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யலாம், தாராளமாக ஒரு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்க வந்து நினைச்சதை சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. இல்லாட்டி அது வந்து ஒரு டிஎம்கேல இருக்கிற ஏதாவது 2-3 கட்சிகள் இங்க வரலாம், அதிமுக இருக்கிற கட்சிகள் ஏதாவது அங்கே போகலாம். ஒரு குழப்பமான ஒரு சூழல் தேர்தலுக்கு பிறகு வரலாம். அப்படி திமுகவே ஜெயிச்சாலும் முன்ன மாதிரி ஜெயிக்காம, முன்ன வந்து எவ்வளவு ஜெயிச்சிருந்தாங்க, 127 128 இதுலயும் ஜெயிச்சிருந்தாங்க. அது அறுதி பெரும்பான்மை. அவங்க வந்து கம்மியா ஜெயிச்சு திமுகக்குள்ளேயே பிரச்சனையாகி அதுக்குள்ள கூட்டணி கட்சி மந்திரியில வந்து எனக்கு வந்து ஆட்சியில பங்கு வேண்டும் தானே எல்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு டிஎம்கே வந்து ஆட்சி அமைக்கலாம். இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் தான் இப்போதைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் உள்ள தேர்தல்கள்ல நம்ம கணிச்சு பார்த்தோம்னா மக்கள் வந்து ஒரு அணியை தான் ஜெயிக்க வச்சிருக்காங்க. இவ்வளவு காலத்துக்கும் ஒரு அணி தானே ஜெயிச்சு வந்திருக்கு. யாரும் வந்து ஒரு குழப்பமாலாம் வரல. அந்த மாதிரி ஜெயிக்க வைப்பாங்க பெரும்பான்மையானவங்க சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா இதுல வந்து இந்த விஜய் வந்து இந்த எடுத்ததுமே அந்த 15-20% ஓட்டோட அவர் வர்றதுனால குழப்பங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொதுவா சொல்றாங்க. அது மக்கள் என்ன நாடி இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி விஜயை வந்து பாஜக இயக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் பரவலாக வந்து சொல்லப்படுது. உண்மையிலேயே விஜய் வந்து பாஜக இயக்குதா அப்படிங்கிறது ஒரு மக்களுடைய கேள்வியா இருக்கு. அதாவது இந்த கேள்வி இது கேள்வி இல்லை, இது வந்து அவங்களுடைய அரசியல். ஆப்போசிட் அணி இருக்குல்ல, விஜய்க்கு ஆப்போசிட்டா யார் வந்தாலும் அவங்கள வந்து பிஜேபி உடைய பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. அது கமல் வந்தாரு, வந்தப்போ என்ன சொன்னாங்க, அவர் பிராமணர் வேற பத்தாக்குறைக்கு, ஈஸியா அவர் மேல வந்து சொன்னா நம்பிடுவாங்க. ஒரு சாதி உயர் சாதியில உள்ள நபரா அவர் இருக்கிறதுனால அவங்க அண்ணனே சொன்னாரு, அவங்க அண்ணன் சாரியாசனே சொன்னாரு, இவர் அரசியல்ல ஈடுபட மாட்டாரு, ஏன்னா இவர் வந்து இந்த உயர் சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காரு, இது இவங்களை வந்து தமிழ் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ரஜினி வந்தா ஏத்துக்குருவாங்க அப்படின்னு அவர் சொன்ன அவர் அண்ணனே சொன்னாரு. அது மாதிரிதான் ஆச்சு. அவர் வந்து டார்ச் லைட் என்ன செய்யாரு, வந்து டிவி எல்லாம் உடைச்சாரு. இன்னைக்கு அவர் வந்து சோலார் டார்ச் லைட் வச்சிருக்காரு. சூரியன்ல இருந்து இதாகும்ல, சக்தி ஏற்றுள்ள சோலார் டார்ச், சோலார் சிஸ்டத்துல அவர் வந்து இயங்கி இருக்கிறாரு. சோலார் சிஸ்டம் சொன்னா மக்களுக்கு என்ன தெரியும், சோலார்னா என்னன்னு தெரியும் சரியா. சூரியனுடைய பவர் தான் சோலார் இங்கிலீஷ்ல. அந்த சூரிய பவர்ல தான் அவர் வந்து இன்னைக்கு இயங்கி இருக்கிறத பாருங்க. அவர் வந்து அடிமடா போயிட்டாரு. எல்லாம் என்ன சொல்றாங்க, அறிவாலயத்துடைய வாட்ச்மேன் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா அவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நடிகர், அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்ல. எம்பி அவர் ஆக்கிட்டாங்க. ஆமா, எம்பி ஆக்கி அவருடைய கனவே அதுதானே. ஒரு எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் தான் அவர் கனவு கண்டாரு. கோவையில தோத்துட்டாரு. ராஜ்யசபா எம்பி ஆன பிறகு அவருக்கு உள்ள தேவை பூர்த்தி ஆயிடுச்சு. அவர் என்ன இதுல காமெடின்னு சொன்னா, அவர் ஒரு இது நடத்துறாருப்பா. அதாவது கட்சி கூட்டம் இருக்குல்ல, செயற்குழு பொதுக்குழு, அதவே அவர் வீட்டுல ஒரு சின்ன ஒரு ரூம்ல என்ன அதுல வச்சு இதுல நடத்துறாரு, லைவ்ல. உள்ள ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துருக்கேன். இதுதான் செயற்குழு பொதுக்குழு. என்ன அந்த லெவல்ல தான் அவருடைய கட்சி வந்து அப்படியே ஆயிடுச்சு. அவரையும் வந்து என்ன சொன்னாங்க, ஆரம்பத்துல பிஜேபி முத்திர தான் அவர் மேலே குத்தப்பட்டுச்சு. ரொம்ப பலமா குத்தப்பட்டுச்சு. அவர்ல டிஎம்கேல இருக்கிறவங்களே கடுமையா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. சீமான் மேலேயும் அப்படிதான். சீமானை வந்து ஏதோ ஒரு அளவுக்கு நம்பலாம், திடீர்னு அப்படி இப்படி பேசுவாப்ல. நான் பிராமண கட்டப்பாறையை எடுத்து நான் இதை உடைப்பேன்னு சொன்னா அது உண்மையிலே எல்லாரும் பிஜேபியினுடைய ஒரு சிந்தனையா தான் தெரியுது. தெளிவா தெரியுதுல. பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை உடைப்பேன் அப்படின்னு நீ சும்மா திராவிடத்தை அழிப்ப ஒழிப்பேன்னு சொன்னா அது வேற விஷயம், அது உன்னுடைய கொள்கை. நீ எடுத்துட்டு போய் பிராமண கட்டப்பாறை எடுத்து நான் உடைப்பேன்னு சொன்னா அவங்களுடைய ஓட்டு சதவீதம் என்ன இருக்கு? அது வந்து RSS பிஜேபியினுடைய சித்தாந்தங்கள் நடத்தக்கூடிய கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. அது வேற கரெக்ட். அதாவது RSS இவங்களுடைய கூட்டத்துலதான் அது வந்து பேசுறாரு. அப்ப வந்து அது பலப்படுது அந்த கருத்து. அவரே வெளியே வந்து என்ன பேசினாலும் நீ வெளியே பேசுறதுலாம் வேற. நீ ஒரு மீட்டிங்ல ஒரு மாநாட்டுல RSS சம்பந்தப்பட்ட ஒரு மாநாட்டுல அப்படித்தானே பேசி ஆகணும். ஆமா, அப்படி பேசி ஆக வேண்டிய சூழல் அவருக்கு. அப்படி அந்த மாதிரி மீட்டிங்ல கலந்துக்கிட்டு அப்படிதான் பேச வேண்டியது வரும். அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி தான் பேச வேண்டியது. முதல்ல கலந்துகிட்டே இருக்க கூடாது. சீமானுக்கு நான் அது தனி சப்ஜெக்ட்பா. சீமானை பத்தி நம்ம தனியா பேசணும். அது இன்ஷால்லா இன்னொரு டிப் நம்ம வச்சுக்கிறோம். அப்ப சீமான் மேலேயும் வந்து பெயிண்ட் அடிக்கப்பட்டுச்சு. இல்ல அவரே பெயிண்ட் அள்ளி ஊத்திக்கிட்டாரா என்னன்னு தெரியல. காவி பெயிண்ட இவங்க அடிச்சது ஒரு பக்கம் சொன்னா அவரே பாதி எடுத்து ஊத்திக்கிட்டாரு. அவர் என்னதான் வந்து முஸ்லிம்களுக்காண்டி குரல் கொடுத்தாலும் என்னதான் பண்ணாலும் அதெல்லாம் வேற. ஒரு தலைவனா இருக்கிறவரு என்ன செய்யணும், முறையா பார்த்து நடக்கணும். மக்கள்கிட்ட கொள்கை ரீதியான சிந்தனையில பிளவு வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாது. உடனே மக்கள் எந்த பார்வை பாக்குறாங்களோ
அந்த பார்வையில பிரச்சனை வந்துடக்கூடாது. அதை வந்து சீமான் என்ன செஞ்சிட்டாரு, அவரே அவருக்கு வந்து ஆப்பு வச்சுக்கிட்டாரு. அவரு கதை அப்படி கமல் கதையை பார்த்தோம், அடுத்து சீமானு, அடுத்து விஜயை பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க தந்தை சந்திரசேகர் இவர் வந்து ஒரு நிறைய படங்களை டைரக்ட் செஞ்சவர், கிட்டத்தட்ட ஒரு 80-100 படங்களை டைரக்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வந்து திராவிட சிந்தனையாளராக தான் இருந்தார். ரெண்டாவது அவங்க பூர்வீகத்துல வந்து கிறிஸ்துவ சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி சூழல்லாம் இருக்குனால அவர்கிட்டயே அந்த சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ ஒருத்தர்கிட்ட வரும் சொன்னா அந்த தலைவனுக்கு அந்த சிந்தனை வரணும். அந்த சிந்தனை தான் அந்த கட்சியில ஊடுருவோம் பெரும்பாலும், அப்படிதானே? அந்த தலைவனுக்கு அந்த சிந்தனை இருக்கணும். அந்த சிந்தனை இருந்தாதான் அது கட்சியில அது கொள்கையா மாறும், செயல்பாட்டுக்கு வரும். பிஜேபியோட கூட்டணிக்கெல்லாம் போவாங்க. விஜய் வந்து தெளிவாகவே சொல்லிட்டாப்ல, என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாப்ல. சீமான் அப்படிலாம் சொல்லல. பிஜேபிய பெரிய எதிரி எல்லாம் சீமான்லாம் சொல்லல. என்ன, இவர் கொள்கை எதிரியும் அறிவிச்சிட்டாரு. பிஜேபிக்கு பிடிக்காத தலைவர்களான பெரியார் இருக்க இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. பெரியார் போட்டோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து பிஜேபி இருக்காது. அந்த மாதிரி பெரியார் போட்டோ வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, தாவேக்கால முன்னிறுத்துறாங்க. இவரையும் வந்து அம்பேத்கரையும் வந்து முன்னிறுத்துறாங்க. ஆனா அவங்கள பத்தி ஆகா ஓகன் பேசுறாங்களான்னு கேட்டா அது கிடையாது. நீ பெரியார் போட்டோ வச்சிருக்க, அம்பேத்கர் போட்டோ வச்சிருக்கன்னா அந்த அவங்க சொன்ன அந்த கொள்கை தத்துவங்களை பேசணும்ல. சும்மா நீ போட்டோ மொத்தம் வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா அது வந்து ஒரு டவுட் சிலருக்கு வரும். ஆனா இவங்க அது அந்த தவறுகள்லாம் செய்யறாங்க. நீ பெரியார் போட்டோ வச்சிருந்தா பெரியார் சித்தாந்தங்களை நீ பேசணும். அம்பேத்கரிய கருத்துக்கள் அவருக்குன்னு ஒரு கருத்துக்கள் இருக்குல்ல, திரும்ப பேசுறாருல, அந்த மாதிரி நீ எதையாவது பேசணும். அந்த அனுபவம் இன்னும் விஜய்க்கு வரல. அவர்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. ஆனா வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து என்ன செய்யறாரு சொல்றாருன்னா, அங்க தெளிவா நாங்க பிஜேபி உடைய இதுல கொள்கை எதிரி, திமுக எனது அரசியல் எதிரி, நாங்க வந்து என்ன செய்ய மாட்டோம், ஒரு காலமும் நாங்க வந்து இவங்களோட கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஒரு தலைவரே தெளிவா சொல்லும் பொழுது அதை நம்புறதை தவிர வேற வழி இல்லை. சரி ரைட், இவரே ஓப்பனா சொல்றாருல, சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி சில சிறுபான்மை இளைஞர்கள் போனா எடப்பாடி பழனிசாமி கூட தான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோங்கிறத சொன்னார், டிக்ளேர் பண்ணி சொன்னாரு. இன்னைக்கு பிஜேபியோட போயிட்டாருல. அது வந்து அரசியல்ல வந்து இப்படி சொல்லுவாங்க, அப்படியே மாறுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம வைகோ இருக்காருல்ல, அவர் வந்து ஸ்டாலினை கழிவு ஊத்துன அளவுக்கு எடப்பாடி கூட கழிவு ஊத்தல. இந்த பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தா என்னடா அவரே என்ன கேட்கிறாரு, நான் மானமுள்ளவன், நான் வந்து போயிட்டு டிஎம்கே நிப்பனா, நீ வந்து இலங்கையில பல லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தாய், என்ன பிரபாகரன் அம்மா சிகிச்சைக்கு வந்தாங்க திருப்பி அனுப்பினாய், நான் மானம் கெட்டு போய் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆவேசமா பேசிட்டு காங்கிரஸ் வேற திட்டுறாரு. நீ எதுக்கு அந்த கூட்டணிக்கு போன, உனக்கு மானம் இல்லையா, ரோசம் இல்லையா, வெக்கம் இல்லையான்னு கேட்டுட்டு முதல்ல இவர் வந்துட்டாரு. அங்க எதிர்ந்த டிஎம்கே எதிர்த்து அவர் கட்சியை ஆரம்பிச்சாரோ அதெல்லாம் வந்து இவர் வந்து டிஎம்கேல இருந்து மகனுடைய அரசியலையும் செஞ்சிட்டார். மதிமுகவே எப்படி ஆகி போச்சுன்னா மகன் திமுக அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. மறுமலர்ச்சி தானே அந்த முதல்வர், மறுமலர்ச்சி தானே, அந்த மறுமலர்ச்சியை எடுத்துட்டாங்க, மகன் திமுகவா அது ஆகி போச்சு. அப்ப இந்த மாதிரி திமுகவும் வந்து கடந்த காலங்கள்ல பிஜேபியோட சேர மாட்டோம் தான் அவங்க ஆரம்பத்துல இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் கருணாநிதி சேரலையா? இவரு சேர்ந்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு, அத சொன்னா எல்லாம் திமுக காரங்க என்னை திட்டுவீங்க, வேற வழியில் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியதா இருக்கு. RSS பத்தி நமது தமிழ்நாட்டு மக்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதை நாம் முறியடிக்க வேண்டும். RSS ஒரு நல்ல இயக்கம் என்று எல்லாரிடம் சொல்ல வேண்டும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்குமா? அது அப்படியே இருக்குப்பா. இப்ப போட்டோவா அந்த அவர் சொன்னது எல்லாமே அப்படியே இருக்கு, ஆதாரமா இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணு இருக்குமா? அவரே பிஜேபியை சொல்லியிருந்தா கூட பண்ணலாம். பிஜேபி ஒரு அரசியல் கட்சி, RSS தான் அதை இயக்குற சித்தாந்த கட்சி. RSS பெத்து போட்ட புள்ளதான் பிஜேபி. இவர் வந்து அவங்க அம்மா அப்பாவையே வந்து ஆகா ஓப்பன் சொன்னார், எது அந்த இதுக்காண்டி. சரியா? அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம் வந்து நம்ம என்ன இது பண்ண முடியும்? அப்ப நாட்டு பேசும்போது என்ன, அரசியல்ல வந்து சூழல் தான் மெயின். சூழல் மாறிக்கிட்டே இருக்கும். சூழல் வந்து மாறிக்கிட்டு தான், அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவு எடுப்பாங்க. அந்த நேரத்தில் நாங்க சேரவே மாட்டோம், தொண்டர்களை குசிப்படுத்துறதுக்கு, சிறுபான்மை ஓட்டுகளை வாங்குறதுக்கு நாங்க இனிமே சேரவே மாட்டோம்னு சொல்லுவாங்க. அடுத்து வரக்கூடிய நெருக்கடி பிரஷர், ரெண்டாவது அதிமுக சேர்ந்ததுக்கு நம்ம வந்து வெளியே பார்த்து திட்டுவோம், உள்ளுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியும். சின்னத்தை முடக்குவாங்க, கட்சியை உடைப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இவரே கொஞ்சம் வீக்கா தான் இருக்காரு, எடப்பாடி வீக்கா தான் இருக்காரு. அப்படின்னும் போது அவங்களுக்கு வேற வழி இருக்கா? வேற எதுவும் கட்சியும் இல்ல. இந்த பிஜேபிக்கு 8% ஓட்டுகள் இருக்கு சாலிடா. அந்த ஓட்டு இவரோட சேரும் பொழுது அது அதிகரிக்குது இல்ல. அதனால அவருடைய பார்வை இல்லை, நம்மளுடைய பார்வையில் இல்லை. தான் பாக்குறவங்க வந்து நினைச்சுக்க போறாங்க இதை இவர் கருத்தை சொல்றாரு, அவருடைய பார்வை இல்லை. அதாவது எடப்பாடியோட பார்வையில பார்த்தோம்னு சொன்னா கட்சி பிரச்சனையெல்லாம் இதாகும். இப்போ அந்த அப்பனும் மகனும் வந்து அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அன்புமணி ராமதாசும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க.
இப்ப மாம்பழம் வந்து அப்படியே முழுசா அன்புமணி கிடைச்சிருச்சுல. ஆமா ஈஸி. ஆமா ஆமா அன்புமணி கிடைச்சிருச்சு. ஆமா கிடைச்சிருச்சு. என்ன காரணம் அதுக்கு? அந்த கூட்டணியில இருக்க போய் தேர்தல் கமிஷன் பார்ப்பான், பிஜேபி கூட்டணியில இருக்கியா, சரி உனக்கு எந்த தொல்லையும் இல்லை, இந்த மாம்பழம் அப்படின்னு கொடுத்துட்டான். ரெட்டை இலைக்கு ஓபிஎஸ் நிறைய கேஸ்களை போட்டு வச்சிருந்தாரு. அதோடைய தீர்ப்பு எப்ப தெரியுமா வந்துச்சு? சரியான தீர்ப்பு இதுவே வந்து இப்பதான் வந்துச்சு. இவர் பொதுச் செயலாளரா ஓகேன்ற தீர்ப்பு கூட 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அப்ப என்ன செய்வாங்க? அதுல எல்லாம் வச்சு வேலையை காட்டிட்டா இவருக்கு என்ன நிலைமை? ரெட்டை இலையும் கிடைக்கல, நீ பொதுச் செயலாளர் ஆனதையும் நாங்க ஒத்துக்க போட முடியாது அப்படின்னு சொல்லி சசிகலா ஏற்கனவே நான் தான் பொதுச் செயலாளர் அந்தமா சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த சிக்கல்லாம் நம்ம பாக்கணும்ல. அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு சேர்ந்துட்டான் அதை மாத்திரம் பார்க்க கூடாது. அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எதனால அவங்க போய் சேர்ந்தாங்க, எதனால அந்த சூழல் ஏற்படுது, அவங்களுக்குள்ள அழுத்தங்கள் என்ன, இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து என்ன செய்யணும். அதுக்குன்னு நீங்க பிஜேபி அதிமுக கூட நீங்க ஓட்டு போடுங்க நம்ம சொல்ல வரல. அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனைகள் காரணமா என்ன செய்யறாங்க, அவங்க போய் வந்து அதுல போய் சேர்றாங்களே ஒழிய இது வந்து அரசியல்ல நடக்கிறதா. அதுக்குதான் அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க, அண்ணா காலத்துல இருந்தே இருக்கு. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர பகைவர் இல்ல. யார் யாரோடனும் ஏன் அவ்வளவு எதுக்கு? இன்னைக்கு திருமால எல்லாருமே கம்யூனிஸ்ட் எல்லாமே அங்க இருக்காங்க. இவங்க ஒரு 3வது அணியை ஆரம்பிச்சு அதனாலே தானே போன டிப்டி திமுக தோத்து போச்சு. அந்த தேர்தலில் வந்து வித்தியாசம் எவ்வளவுனா 1.5% தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மொத்த ஓட்டு சதவீதம் இவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க, அவங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறாங்க சொல்லி அந்த சதவீதத்தை பார்க்கும் பொழுது 1.5% தான் இருந்தது. அதை வந்து இந்த 3வது அணியா இவங்க நின்றாங்கல்ல, வைகோ, திருமாவளவன், விஜயகாந்த், கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே நின்றாங்க. இன்னைக்கு டிஎம்கேல இருக்க முக்காவாசி கூட்டணி அங்கே போயிடுச்சு. அவங்களாம் நின்று வந்து என்ன செஞ்சாங்க, டிஎம்கேவை கடுமையாக திட்டி பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணதுல 1.5% ஓட்டு அவங்களுக்கு போச்சு. ஈஸியா அதிமுக என்ன செஞ்சுச்சு, தோத்து போவோம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த அதிமுக சுலபமா ஜெயிச்சு வந்துச்சு. சரியா? இது வந்து அரசியல் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கு. அதே மாதிரி நம்ம கடைசியா சொல்லிக்கிறது இதுதான். விஜய் வந்து இந்த டிப்புலாம் அவர் முதல்வரெல்லாம் பெருசா ஆயிட முடியாது. அவர் வந்து என்ன செய்யலாம், ஓட்டை பிரிக்கலாம். இன்னைக்கு அதுதான் மக்களுடைய கருத்து. விஜயும் சீமானும் சேர்ந்து ஓட்டு பிரிப்பு அரசியல் செய்யறாங்கப்பா. இவங்க 2 பேரும் சேர்ந்து குறைஞ்சது ஒரு 20% இருந்து 22% வரைக்கும் ஓட்டுகளை பிரிப்பாங்க. அப்போ எல்லாருக்குமே என்ன செய்யும், 22% எவ்வளவு பெரிய சதவீதம். நான் சொன்னேன்ல 1.5% ஓட்டு ஆட்சியே மாத்துச்சுன்னு சொன்னா அப்போ 22% அல்லது 20% வச்சுங்களேன். சீமானையும் விஜயும் சேர்த்து 20ன்னு வச்சுங்க. அப்ப இந்த ஓட்டுகள்லாம் என்ன ஆகும், நிறைய பேருக்கு தலைவலியா மாறும். அதிமுக திமுகவுக்கும் மிகப்பெரிய தலைவலியாக மாறும். அந்த தலைவலியை தர்றதா விஜயுடைய வேலை. அவர் முதல்வர் ஆகணும் அவர் சொல்லிக்கலாம். அவர் முதல்வரெல்லாம் ஆக மாட்டாரு, அந்த அளவுக்கு வெற்றி பெற மாட்டாரு. இந்த ஓட்டுகளை பிரிச்சு காட்டும் பொழுது அடுத்த தேர்தலில் தான் அவருக்கு என்ன செய்யும், மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். அப்ப என்ன செய்வாங்க, நாங்க 100 தொகுதி தரோம், நீயே முதல்வரா இருந்துக்க, நாங்க வந்து நிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு என்ன வந்துடும், அந்த சூழல் வந்து அதிமுக சொல்லி கூப்பிடுச்சு அது மாதிரி ஆயிரும். ஆமா, அதே மாதிரி அந்த அந்த ஓட்டு சதவீதம் இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஒரு காலத்துல பாமக எப்படி கூப்பிட்டு தெரியுமா? பாமகவுக்கு எவ்வளவு ஓட்டு இருந்துச்சு சொன்னா 8, 10, 12% ஓட்டு இருந்துச்சு. பாமக எந்த டீம்ல இருக்கோ அந்த டீம் வெல்லும் அப்படின்னு இருந்துச்சு தெரியுங்களா? மாறி மாறி இவர் வந்து இப்படி அப்படியும் பெல்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதோட மக்கள் வந்து ரொம்ப கடுப்பாய் தான் அது ஓட்டு போடுறதே கொஞ்சம் அந்த மக்களே, அந்த சமூக மக்களே ஓட்டு போடுறதே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. என்னடா இருந்தாலும் இப்படி எப்படி பெல்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அரசியல் பின்னடைவானதுக்கு அது ஒரு காரணம். சரியா? அதனால நம்ம இறுதியா சொல்றது இதுதான், விஜயால வந்து என்ன செய்ய முடியும், ஓட்டுகளை பிரிக்க முடியும், முதல்வரெல்லாம் ஆக முடியாது. அவர் வந்து எய்ம் பண்ணி இருக்கிறது எல்லாரும் அந்த கட்சிக்காரங்க இருந்து எல்லாருமே இந்த தேர்தல்ங்கிறாங்க. இந்த தேர்தலே கிடையாது, அடுத்த தேர்தல் தான். அடுத்தது எப்போ நடக்குது, 26, 31 நடக்குது தேர்தல். அந்த தேர்தல் தான் அவர் எய்ம் பண்றாரு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. நான் வந்து இந்த அரசியலை விட்டுட்டு தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி வெளியே போற மாதிரி நடிக்கிற மாதிரி சிந்தனையிலே நான் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா 5 வருஷம் இவர் வந்து குறிப்பிட்ட சதவீத ஓட்டுகளை வாங்கிட்டாலே அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்ப கேவலமா திட்டிட்டு இருக்கிற ஆளுங்க வாய் நான் மூடிடும்ல, 15-20% வாங்கிட்டா இப்ப கேவலமா திட்டிட்டு இருக்க ஆளுங்கெல்லாம் ஆமாப்பா பெரிய வேலையை காட்டி விட்டானேப்பா, 2 பேருக்கும் பல்பு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயை பொத்திக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அப்ப அவருடைய தேர்தல் எதை நோக்கி போறாருன்னு சொல்லி நம்மளுக்கு தெளிவான பார்வை என்ன சொன்னா 31 தேர்தல் தான் அவர் ஏன் வச்சிருக்காரு. இந்த தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் முதல்வர் சொல்லிட்டு காட்டுறதெல்லாம் அது ஒரு போலியான பிம்பம் தான், யாராவது ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பெரும்பான்மையான நல்ல ஓட்டை வாங்கி அவர் என்ன செஞ்சிருவாரு, அடுத்த தேர்தலுக்கு ஏன் பண்றாரு. அப்போ வந்து அவருக்கு ஓட்டு சதவீதம் அதிகரிச்சு இருந்துச்சுன்னா அவர் வந்து பெரிய அளவுல கூட்டணியோ இல்ல முதல்வர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்போ மக்கள் தரலாம். அது மக்கள் என்ன நாடிட்டாங்களோ அது மக்களுடைய, ஏன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் ஜனநாயகத்துல சொல்லுவாங்க. அது வந்து காலப்போக்கில் நடக்கலாம். இத்துடன் இந்த விஜயின் அரசியல் அலசல் சம்பந்தமான இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்கிறோம். அனைவரும்
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.